2024 ஒரு கன்னட ஹாரர் காமெடி திரைப்படமாக எடுக்கப்பட்ட மேட்னி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பார்த்துடலாம். இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட 10th கோட்டால வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல வந்து நம்ம ரச்சிதாராம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்து மூலமா ஃபேமஸான ரச்சிதாராம் வந்து லீட் பண்ணி நடிச்சிருப்பாங்க. எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதைன்னு எடுக்கும்போது படத்துல வரக்கூடிய நம்ம கதாநாயகன் பேர் வந்து அருண்ங்க. ஸோ இவர் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட வாழ்றதுக்கு ஒரு ஆளும் கிடையாது. அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதனாலே என்னமோ அவரோட சைல்ட்ஹுட் லைஃப்ல பழகின ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை மட்டுமே இன்வைட் பண்ணி ஒரு ரியூனியன் மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே கூப்பிடுறாரு. இப்படி நம்ம ஹீரோ அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி மொத்தமா இந்த 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நல்லா என்ஜாய் பண்றாங்க. அன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமா இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் ஃபீல் பண்றாரு. அதை மற்றவங்க கிட்ட சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசா கண்டுக்கல, கிண்டல் பண்ணி கேலி பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு தெரியும் போது அப்படி இந்த வீட்டுக்குள்ள பேயா சுத்திட்டு இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படிங்கிறத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லிருக்கக்கூடிய படம் தான் வந்து இந்த மேட்னி. எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு சுமாரான ஹாரர் படம் பார்க்குற ஒரு ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. ஆக்சுவலி இது ஹாரர் படம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஹாரர் போர்ஷன் சுத்தமா இந்த படத்துல கிடையவே கிடையாது. அதுலயும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாரர் படம் தானா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் எழுப்போம். கரெக்டா இன்ட்ரோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த ட்விஸ்ட்டுமே எனக்கு பெருசாலாம் ஒர்க் ஆகல. செகண்ட் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய போர்ஷன்ஸுமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. ஹாரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிஜி ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் மொக்கையா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஆனா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெருசா அவங்க ஆக ஓகன் என்டர்டைன்மெண்ட் பண்ற அளவுக்கு இந்த படத்துல எதுவுமே கிடையாது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.